டாபர் ஆமலா நெல்லி ஹேர் ஆயில் வழங்கும் ஒரு கை ஓசை. எனக்கு தெரிஞ்ச அவ தனி ஆள் இல்ல. அவளை வேற யாரோ தயார் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நான் வேற வீடு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன். இவன் இங்க வந்த ராஜேஷ். 9வது மாசம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு வளகாப்பு பண்ண போறேன். வளகாப்பா? எனக்கா? அண்ணி, ஏன் அண்ணி அழறீங்க? என் அம்மா உயிரோட இருந்திருந்தா நமக்கு வளகாப்பு பண்ணி பார்த்திருப்பாங்களே. நமக்கு அந்த கொடுப்பனை இல்ல. அதையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடிதான் நான் என்னைய சமாதானப்படுத்திக்கிட்டேன். வசந்தி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் என் மனசுல நீ வசந்த நிக்கிற. உன்னை நான் என் அம்மாவாதான் பாக்குறேன். அழாதீங்க அண்ணி, இதுல என்ன இருக்கு? அழாதீங்க, அழாதீங்க. இனிமே நீங்க அழக்கூடாது. நான் இருக்கேன். அழாதீங்க அண்ணி. நிகிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இப்போ நானும் அப்பாவும் மாயா ஆண்டி வீட்டுல இல்ல. அப்பா இப்போ தனியா ஒரு வீடு பார்த்துட்டாரு. அப்பாவும் நானும் இப்போ அந்த வீட்டுல தான் இருக்கோம். என்ன சொல்ற நவ்யா? ஆமா நிகிதா, அப்பாவோட இந்த முடிவுக்கு யார் காரணம் தெரியுமா? நீதான். அப்பா உனக்காக அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருல்ல, அப்பா அவருக்கு எப்பவும் நம்ம ஞாபகம் தானா. அது மட்டும் இல்ல, அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே மாயா ஆண்டி கிட்ட எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம், இங்க இருந்தா என் பிள்ளைங்களை பிரிஞ்சிடுவோமோன்னு பயமா இருக்குன்னாரு. நான் தனியா போனா அவங்களும் என் கூட வந்துருவாங்கன்னு சொல்லி தனியா வீடு பார்த்துட்டாரு நிகிதா. தனியா போக வேணான்னு அப்பா கிட்ட மாயா ஆண்டி எவ்வளவோ சொன்னாங்க, சண்டை கூட போட்டாங்க. ஆனா அப்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. என் பசங்களும் என் குடும்பம் தான் முக்கியம்னு சொன்னாரு. அப்பாக்கு மேல ரொம்ப பிரியம் நிகிதா. நீ அந்த வீட்டுக்கு வந்துருவேன்னு ரொம்ப எதிர்பார்க்கறாரு. நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சதும் அவர் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தனியா ஒரு வீடு பார்த்துட்டு போனாலாவது நீ வருவன் தான் அவர் அந்த வீட்டையே பார்த்தாரு. உன் ஒருத்திக்காக அப்பா மாயா ஆண்டி அவ்வளோ பெரிய பங்களா எதுவுமே வேணான்னு வெளில வந்துட்டாரு. நாங்க இப்போ இருக்கிற புது வீட்டை நீ பார்க்கணும்ல. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதும் நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உன்னை பார்த்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா கடிப்பட்ட காயம் கூட இன்னும் சரியாகல நிகிதா. உள்ளுக்குள்ள வலி இருந்துகிட்டே இருக்கும். உன்னை பார்த்தா அப்பாக்கு அந்த வலியெல்லாம் போயிடும். சாயந்தரம் நீ என் கூட வீட்டுக்கு வா. சரி, நான் வரேன். அப்பா, எனக்கு என்னமோ நீங்க மாயாண்டியை விட்டுட்டு வந்தா அம்மா உங்க கூட சேர்ந்துருவாங்கன்னு தோணுதுப்பா. ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். அது நிச்சயமா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய முடிவா தான் இருக்கும். அப்பா பாவம், நமக்காக தான் மாயாண்டியை விட்டு வந்துட்டாரு போல இருக்கு. அப்பா, என்னம்மா? இங்க வாங்கல. என்னம்மா? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நிகிதா, ஒரு நிமிஷம் இருமா. நிகிதா, வாமா, வா வா. நீ இங்க வந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, வந்து உட்கார். உங்களுக்கு உடம்பெல்லாம் குணமாயிடுச்சுல, வலி எதுவும் இல்லைல்ல? இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வலியே இல்லம்மா. வாழ்க்கையில எத்தனையோ வலிகளை தாங்கியிருக்கேன். இது என்ன பெரிய விஷயம்? அதுவும் என் மகளுக்காக ஏத்துக்கிட்ட வலின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த வலியும் சந்தோஷமாத்தமா இருக்கு. என்னம்மா பாக்குற? என் பிள்ளைங்க உங்க 3 பேருக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். உங்க 2 பேரோட அம்மாவும் நவீனும் இங்க வந்துட்டா இந்த வீடே சொர்க்கமா மாறிடுமா. அப்பா, அப்ப மாயா ஆண்டி? நீதான் அன்னைக்கே சொன்னியே, மாயாவை விட்டுட்டு வந்துட்டா
அம்மா என் கூட வந்து சேர வாய்ப்பு இருக்குன்னு அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். மாயாவை விட்டுட்டு வந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்தை மறுபடியும் ஒன்னாக்கணும். அதான் இப்போ என்னோட ஒரே லட்சியம். நான் உங்க அம்மாவை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன். நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப திருந்திட்டேன். நீங்க 3 பேரும் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உங்களை மாதிரி ஒரு அப்பா வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அம்மாவும் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அம்மாவுக்கு புரிய வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது ஓம் பொறுப்புன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. நீ தான் அம்மா கிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும். சொத்து பணமும் தான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தா மாயாவை விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். நான் மாயாவோட போய் சேர்ந்தது ஒரு விபத்து மாதிரி தான். நான் எப்பவுமே மாயாவை ஒரு பிரமிப்பா பார்த்ததில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மாயா மாயான்னு கூப்பிடுற ஒவ்வொரு தடவையும் என் மனசுல உங்க அம்மா தான் உட்கார்ந்துருப்பா. நான் ஊட்டியில் இருக்கும்போதும் சரி, எங்க மாயா பங்களால இருக்கும்போதும் சரி, ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல உங்களை பத்தின நினைப்பு தான் இருந்துகிட்டே இருக்கும். நான் போலித்தனமா வாழ்ந்திருக்கேன்னு உங்க அம்மா சொல்றா. இல்ல நிகிதா, நான் உங்க அம்மாவோட வாழும்போது மாயாவை நினைக்கல. ஆனா மாயா கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்க அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வகையில சொல்ல போனா நான் மாயாவுக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷன் எதை அதிகமா நேசிக்கிறானோ அதை எந்த சூழ்நிலையிலையும் அவனால மறக்கவே முடியாது. காத்து வந்து கதவை தட்டுற மாதிரி அந்த நினைப்பு அவன் மனசை தட்டிக்கிட்டே இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் உங்களுக்காக உங்க நினைப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ என் மனசு லேசாயிடுச்சு நிகிதா. கொஞ்சம் கொஞ்சமா அமைதி வந்து உட்காந்துடுச்சு. நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டா நான் ஒரு யோகி மாதிரி ஆயிடுவேன். இனிமே எனக்குன்னு தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. எல்லாம் என் குடும்பத்துக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் சொன்ன ஒரு வாரத்துக்காக நீங்க மாயா ஆண்டி அவங்க வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அம்மா என் கூட வந்து சேர வாய்ப்பு இருக்குன்னு அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அம்மாவும் நவீனும் இங்க வந்துட்டா இந்த வீடே சொர்க்கமா மாறிடுமா? நிகிதா, என்ன ஹோம்வொர்க் பண்ணாம எங்கேயோ பாத்துட்டு இருக்க? இல்ல, பண்ணிட்டு தாமா இருக்கேன். கொஞ்சம் குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? காலையில சீக்கிரமா எழுந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணு. இல்லம்மா, இன்னைக்கே முடிக்கணும். லக்ஷ்மி அத்தை தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. சரி, என்ன குழப்பம்னு சொல்லு, நான் வேணும்னா சால்வ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்தா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் அப்பா வீட்டுக்கு போயிருந்தேம்மா. நீ எதுக்கு அங்க போன? இருமா, நான் மாயாண்டி வீட்டுக்கு போல, அப்பா வீட்டுக்கு தான் போனேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா இப்ப மாயாண்டி கூட இல்ல. அப்பா மாயாண்டி விட்டுட்டு வெளியில வந்துட்டாருமா. அப்பா இப்ப ஒரு தனி வீடு பார்த்திருக்காங்கம்மா. அதுலதான் அப்பாவும் நவ்யாவும் இருக்காங்கம்மா. இந்த கதைலாம் எனக்கு வேண்டாம். இப்ப நீ எதுக்கு அங்க போன? அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். நீ எதுக்கு அவரை பார்க்கணும்? ஏமா பார்க்க கூடாதா? அப்பாவும் அம்மாவும் யாரா இருந்தாலும் பிள்ளைங்க மேல இருக்க பாசம் போவாதுமா. அம்மா,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்பா என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காருமா. அன்னைக்கு மட்டும் அப்பா அந்த நேரத்துல வராம இருந்திருந்தா இப்ப நான் உயிரோடு இருந்திருப்பேனானே தெரியாதுமா. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நானும் நீங்களும் வெளியில போயிட்டு வரும்போது 2 ரவுடி பசங்க நம்மள கலாட்டா பண்ணாங்கல்லம்மா. ஆமா, அதுக்கு என்ன? அவனுங்க நான் தனியா வரும்போது என்கிட்ட வந்து கலாட்டா பண்ணானுங்க. அவங்க எனக்கு கடத்த முயற்சி பண்ணாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்த போது அப்பா அந்த பக்கமா வந்தாரு. அப்பா அவங்களோட சண்டை போட்டு என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. அப்போ ஒருத்தன் பாட்டிலால அப்பா வயித்துல குத்திட்டான். அம்மா நீ ஒன்னும் பயப்படாதம்மா. அப்பா 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்ப சரியாயிடுச்சுமா. அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க நான் விரும்பல. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டல. ஏன் நிக்கிதா, நவ்யா மாதிரி உனக்கும் என்ன பிடிக்காம போச்சா? அப்படியெல்லாம் இல்லம்மா. உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவ. கோவப்பட்டா அதுக்காக எதுவும் சொல்லாம நீ விட்டுருவியா? ரவுடி பசங்க உன்கிட்ட கலாட்டா பண்ணி உன்னை கடத்த பாத்திருக்காங்க. அப்ப உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் எனக்கு ஒன்னும் ஆகலையம்மா. அப்பதான் என்ன வந்து காப்பாத்திட்டார்ல. அப்பா நம்மளை விட்டு விலகி போயிருந்தாலும் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அப்பா தானம்மா வந்து என்ன காப்பாத்தினாரு. எனக்காக அவர் மனசு துடிச்சிருக்குல்லம்மா. அதையேம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா மாயன்ட்டை விட்டு ஏன் தெரியுமா வந்தாரு? அப்பயாவது நீ அவர் கூட சேர்ந்து வாழ சம்மதிப்பந்தாமா. போதும்டி, போதும், வாய் மூடு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காகவும் உங்க அம்மாக்காகவும் நான் மாயா விட்டுட்டு வந்துட்டேன். உங்க அம்மா அதே பிடிவாதமா இருக்கா பாருன்னு என்ன பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. நீயும் அதை உண்மையில நம்பி என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இப்ப அடுத்த வேதாளத்தையும் ஏவி விட்டுருக்கார் போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ ஏமா அப்பாவை தப்பாவே நினைக்கிற? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கம்மா. நம்ம அப்பா விட்டு ஒதுங்கி போக போக அவரும் நம்மளை விட்டு தூரமா போயிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேராமலே போயிடுமா. இப்ப ஒண்ணு சரியில்லைன்னு யார்டி அழுதா? உங்க அப்பா இல்லாம நம்ம எல்லாம் கஷ்டமா பட்டுட்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த ஆள் இப்படிதான் நவ்யா கிட்ட நாடகம் ஆடி அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். இப்ப உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு வேற ஒரு நாடகம் போட்டிருக்கான். அவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம அவங்க கூட போயிட்டா. உனக்கு அறிவில்ல? அந்த ஆளை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியல? நட்டத்துல தவிக்க விட்டுட்டு போன மாதிரி நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு போனாரே, அந்த துரோகத்தை நீ மறந்துட்டியா? வேற ஒண்ணும் இல்லடி, அங்க போக ஆரம்பிச்சதும் அந்த ஆளோட புத்தி உனக்கு ஒட்டிக்குச்சு. போதும் நிறுத்துமா. அப்படி என்னமா அப்பா தப்பு பண்ணிட்டாரு? அது இப்ப உனக்கு புரியாது. அது புரியறதுக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆகும். இப்படிதாம்மா உனக்குள்ளேயே நீ ஒரு வலையை பின்னி வச்சிட்டு இருக்க. அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. அதாம்மா உன்கிட்ட இருக்க பிரச்சனையே. அப்பதான் ஒரு வாட்டி மன்னிச்சிடு நம்ம வீட்டுக்கு வந்தாருல, அவரு வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்தது நீதானம்மா. யாராவது தப்பு பண்ணா மறுபடியும் அவங்க திருந்தவே மாட்டாங்களா? அப்பா மேல உனக்கு கோபம் இருந்தது. இப்ப மறுபடியும் அப்பா நம்ம கூட எல்லாம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாருமா. அவர் மாயாண்டி கூட இருந்தா நீ அப்பாவை ஏத்துக்க மாட்டேன்னு தெரியுமா. உனக்காக தாமா அவர் மாயாண்டியை விட்டு தனியா வந்திருக்காரு. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நவ்யா மாதிரி நீயும் அந்த ஆள் கூட போக முடிவு பண்ணிட்டல? இல்லம்மா, நான் சொல்றது வேணாம். நீ எதையுமே சொல்லாத. போங்க. நீங்க யாருமே கூட இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உலகமே தெரியாம உங்க அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை தவிர வேற எந்த உலகமே தெரியாம தான் இருந்தேன். இப்ப அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன செத்தா போயிட்டேன். போங்க. யார் யாராவது கூட போய் சேரணுமா அவங்க எல்லாரும் போங்க. அம்மா, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம் தாம்மா அப்படி சொன்ன. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாமா. நவீனுக்கு கண் பார்வை வர வைக்கிறதுக்காக நீ தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுற. அப்பா நம்ம கூட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நவீனுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும்ல. நவீனுக்கு பார்வை போனதுக்கே உங்க அப்பா தாண்டி காரணம். அவர் ஒழுங்கா நம்ம கூட வாழ்ந்ததா நான் ஏன் அந்த முடிவுக்கு போறேன்? அவர் ஒரு நேர்மையான ஆளா இருந்திருந்தா நான் விரட்டி விட்டதும் என்ன சமாதானப்படுத்த போராடி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? இந்த கதவு மூட்டதும் ஓடி போய் அந்த மாயா வீட்டு கதவை தானே திறந்துட்டு போனாரு. அப்புறம் அவர் பாசம் எப்படிமா உண்மையா இருக்க முடியும்? சரி, நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்.
நான் நவ்யா மாதிரி இல்லம்மா. உன்னை விட்டு போக மாட்டேன். நீ அழாதம்மா. எனக்கு பிடிக்கல. நான் அழறது பிடிக்கலையா இல்ல அம்மாவே பிடிக்கலையா? அம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா. எனக்கு எப்பவுமே நீதாம்மா முக்கியம். நிக்கிதாக்கா இதோ வந்துட்டேன்டா. பானு பானு இந்த வந்துட்டேங்க. நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். லஞ்ச் ஆபீஸ் கொடுத்து விட்டுரு. சரிங்க. நம்ம வீட்டில் தண்டச்சோறுங்க எண்ணிக்கை தான் அதிகமாயிருச்சு. யார் யாரோ கொட்டிக்கிறதுக்கு நாங்க உழைக்க வேண்டியிருக்கு. நரேன், சகுனமே சரியில்லையாடா? மாம்சு, ஒருத்தர் குணம் சரியில்லைனா தான் நம்ம வருத்தப்படணும். சகுனம் சரியில்லைனா நமக்கு என்ன? இத பாரு, பெரிய டிஆர் நினைப்பு மனசு. மாம்சு, நான் டிஆரோ இல்ல வேற யாரோ, அது இப்ப பிரச்சனை இல்ல. நான் இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய், உன்கிட்ட பேசுறது என்னடா இருக்கு? அப்ப ஆபீஸ் போலாம் வாங்க. மச்சான் மச்சான் மச்சான், இரு மச்சான். ஒரு நாள் ஆபீஸ் போனா ஒண்ணும் குறைஞ்சிராது. நீங்க ஆபீஸ் போறது முக்கியமா இல்ல இந்த குடும்பத்தோட மானம் போறது முக்கியமா? என்னடா வளர்ற? மாம்ஸ், நான் வளரல, சீரியஸா தான் பேசுறேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அகிலாவையும் நரேனையும் சேர்த்து வைக்க வந்து கடைசியில நான் இந்த வீட்டுக்கு நிஜமாவே மாப்பிள்ளை ஆயிட்டேன். ஆனா சத்தியமா என்னோட சுயநலத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கல. உங்க பையனையும் அகிலாவையும் இனிமே சேர்த்து வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நடுவுல இந்த முயற்சியை நான் கூட கைவிட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் மாம்ஸ். அகிலாவை நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். டேய், என்னடா சொல்ல வர? அவளே அப்புறம் உனக்கு முன்னாடியே தெரியும்? மச்சான், கோவப்படாதீங்க மச்சான். முன்னாடியே தெரியும்னா அப்படியே சந்தேகப்படுறதா? நீங்க அகிலாவை இந்த வீட்டு விட்டு விரட்டினீங்கல்ல, அவ கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அப்ப அங்க ஒரு இளைஞன் வந்து அவளை காப்பாத்திட்டான். இத கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அந்த இளைஞன் வேற யாருமே இல்ல, நான் தான். அகிலா கதையை எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளையும் தங்கச்சியை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மச்சான், உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் முடியல. நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காது. சோ நீங்க பிரிஞ்சிருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பிரிஞ்சுட்டாதான் உங்க ரெண்டு பேருக்குமே நிம்மதியா இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேருக்குமே ஒத்து வரல. பிரியணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் நிறுத்திட்டு இருக்கணும்? அதான் ஒரு வக்கீல பிடிச்சு டிவோர்ஸ் நோட்டீஸை எழுதி வாங்கிட்டே வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணோம், இதுல ஒரு கையெழுத்து போடணும். பிடிங்க. என்ன மச்சான் தயங்குறீங்க? டிவோர்ஸ் பேப்பர் தான், தைரியமா கையெழுத்து போடுங்க. அப்புறம் அகிலாவும் ஃப்ரீ ஆயிடுவாங்க, நீங்களும் ரிலாக்ஸ்டா ஆயிடலாம். மச்சான், அகிலா பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்க கையெழுத்து போடுங்க. டேய், அதான் சொல்றான்ல, சனியை ஒழிஞ்சிட்டு போகுதுடா. பெரிய பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு தர ரெடியா இருக்காங்கடா. இமீடியட்டா நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கையெழுத்து போடுற? மச்சான் போடு. அதான் அப்பா இவ்வளவு தைரியம் கொடுக்குறாருல, கையெழுத்து போட்டுரு. டேய், என்னடா யோசிக்கிற? போடுறா, உனக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. கையெழுத்து போடுறா, போடுறா. சரிகா சரிகா திகமா திகமா சரிகா திகமா கமபா மபதா சரிகா திகமா கமபா மபதா கமபா மபதா பதனி தனித பதனி தனித நிதனி சரிகா கானி தனி தாபமா பதனிதா தன்னி கரி தனி சாரி தனித பதனி. மச்சான் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன் மச்சான். உன் பொண்டாட்டியை நீ எதுக்காக பிரியறேன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். நான் சொல்ல, சட்டம் சொல்லுது. அதுக்காக தான் கேக்குறேன்.
அகிலாவை பிரிய நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அவன் நடத்த சரியில்லைன்னு. சாரி மாம்ஸ், இந்த காரணத்தை சொல்லி நீங்க அத்தையை வேணா டைவர்ஸ் பண்ணலாம், ஆனா உங்க மருமகளை நீங்க டைவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசனை நரேன் தான் சொல்லணும். சொல் நரேன். அதான் அப்பா சொல்றாருல, அகிலா கேரக்டர் சரியில்லைன்னு. அப்பா சொல்றது இருக்கட்டும், அகிலா கேரக்டர் சரியில்லைன்னு உனக்கு நல்லா தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? அதான் ராஜேஷ் என்ற ஒருத்தங்க வந்து அவளை பத்தி நாரடிச்சிட்டு போனார்ல. ஓ, அந்த ராஜேஷ இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. அவன் இங்க வந்து பேசினதெல்லாம் உண்மைதான் உனக்கு தெரியுமா? உண்மை இல்லாம அவ எப்படி எங்க எல்லாரும் முன்னாடி வந்து தைரியமா பேச முடியும்? உன் தங்கச்சி சுனிதாவையும் காதலிக்கிறதா சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தானே, அவனை நான் நம்பலனா? அது நீ செட் பண்ண ஆளு. அதே மாதிரி தான் ராஜேஷும் ஏன் யாராவது செட் பண்ணிருக்க கூடாது? அந்த அவசியம் இங்க யாருக்கும் இல்ல. இருக்கு மச்சான், இருக்கு. வார்த்தையில சொன்ன உனக்கு புரியாது, நான் விஷுவலா சீனே போடுறேன்.